ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு பார்த்தா சுகர் பேபி. இந்த மூவி தமிழ் டப்லேயே அவைலபிள் இருக்குது. தமிழ் டப்பிங்கும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராகவே இருக்கும். இந்த மூவி முழுக்க பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் மூவி தான். இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஆபாசமாக இருக்க சீன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சமே இருக்காது. அப்படி இந்த மூவி நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு உங்கள் கிட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மட்டும் பார்க்காதீங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு டைமாவது அந்த மாதிரி சீன்ஸ் வராமல் இருக்கிறதில்ல. படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தா ஒரு பிஸ்னஸ் மேன். அவருக்கு வீட்டில் அவ்வளோ சந்தோஷம் கிடைக்காதனால அவர் வெளியே காசு கொடுத்து நிறைய பொண்ணுங்கிட்ட போயிட்டுருக்காரு. அப்புறம் அலிசியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு அவங்க அம்மாட்ட போய் காசு கேட்குறா, அந்த மாதிரி ட்ரிப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் காசு தர மாட்டேன், நீயே சம்பாதிச்சுக்கோ அப்படின்றாங்க. காசுக்காக என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டிங் ஆப் இருக்குது. அதில் தான் நம்ம ஹீரோவை அவள் மீட் பண்ணுறா. நம்ம ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவள் காசும் வாங்கிக்கிறா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நாள் போயிட்டுருக்கு. அப்புறம் அவங்க 2 பேரும் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டில் பண்ணும்போதே அவங்க அம்மா கண்ணு முன்னாடி அந்த பொண்ணு மாட்டிக்குது. அவங்க அம்மா கொஞ்சம் பெரிய ஆளுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐடி கிட்ட சொல்லி அவங்க கம்பெனியை பார்த்தீங்கன்னா ரைடு விட சொல்லிடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனி நல்லாவே மாட்டிக்கிச்சு. அவங்க ஒய்ஃபுக்கும் வேறோட பொண்ணோட இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போயிடுறாங்க. வேறு வழி இல்லை, இந்த ஊரை விட்டு ஓடி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அவனும் பாதி தூரம் போகிறான். நடுவில் அந்த பொண்ணு என்ன யோசிச்சுன்னு தெரியல, பஸ்ஸில் இருந்து இறங்கிடுது. அவன் மட்டும் அந்த ஊருக்கு தனியாக போயிடுறான். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸுக்கு பஞ்சமே இருக்காது, அப்படியே காட்டிடுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி மூவி பார்ப்பாங்களோ அவங்களுக்கு இந்த மூவி சஜஸ்ட் பண்ணுங்கள்.